உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஸோ வெல்கம் டு கேகே ஸ்குவாட். ஸோ என்னோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜ் என்ன காலேஜ் சேரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் அப்போ வீட்லையும் சரி இல்லை ஸ்டூடெண்ட் அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி இந்த காலேஜ் நல்லா இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாக நீங்கள் ஒரு காலேஜ் மைண்டில் நினச்சின்னு இருக்கலாம். ஸோ அந்த காலேஜ் வந்து ஒரு உண்மையிலேயே ஒர்த்தாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோட சீரீஸில் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஒர்த்தா சீரீஸ் பார்ட் 1. வெல்கம் டு அவர் காலேஜ். ஸோ இன் யோர் பிராண்ட் நியூ வீடியோ. ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த ஒர்த்தா சீரீஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் காலேஜில் தான் இருக்கும். ஸோ எம்ஜிஆர் காலேஜ் பசங்களாம் கேட்டாங்க. ஸோ இவங்களாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க சேர சொல்லப்போ எப்படி வந்து அவங்க என்ன சொல்லி சேர்த்து விட்டாங்க, இப்போ எந்த நிலைமையில் அவங்க மனநிலை இருக்குது அப்படின்ற விஷயத்தில் அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ சரி, நீங்கள் சேர சொல்லப்போ இல்லை உங்களை யாராவது சேர்த்து விட்ருப்பாங்க இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு சேர்ந்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் பீட் ஆகிடுச்சா இல்லை எப்படி இருக்குது காலேஜ் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் விடுவாங்க எதுக்கு சேர்ந்தனே தெரியாமல் இப்போ ஆயிடுச்சு மனநிலை அப்படி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஏதோ பசங்க உள்ள தான் ஜாலியாக இருக்கும் சேர்ந்தேன். கடைசியில் சுற்றிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி ஏதோ உப்புற மாதிரியே தெரியல லைஃப்பில் அப்படி போயிட்டுருக்கு. அட்வன்ஸ் பர்சன்டேஜ் வேறு இல்லை. ஃபீஸு கட்டி காசு தான் போட ஆரம்பிச்சோம். அடிக்கடி ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணலாம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல ஊட கூட பேசுற மறந்துட மாட்டோமா அவனை தட்டி விடுது. இல்லை ப்ரோ என்ன ப்ரோ இங்கே வாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் காலேஜ்? எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு காலேஜ். சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். ஃபேக்கல்டிஸ் அந்த இந்த காலேஜ் அட்மாஸ்பியர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்தீங்க கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க தரப்பாங்க தெரியும். நான் வேற டிபார்ட்மெண்ட் சும்மாறா நீங்கள் வேற டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்க சொல்லப்போ சொல்லு ப்ரோ. சும்மா நீங்கள் சொல்லு நீ தான் தைரியமான ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. 6 மாசம் எவ்வளோ ரேட்டிங் கொடுங்க? எதுவுமே கல்ச்சுரல்ஸ் இல்லை ப்ரோ. ரேட்டிங் அவ்வளோதான். கடைசியாக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுல, வடிவேலு அவர்லாம் வடிவேல் சார்லாம் கூட வந்தாங்க. ப்ரோ அந்த ஈவெண்ட் கூட என்ன ஆச்சுன்னா சிம்பு வராது கலந்துட்டாங்க. மட்டுமே வச்சு சிம்பு மட்டும் வரல. எல்லாரும் ஈவெண்ட் நடந்துச்சா? சரி, இப்போ 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அந்த காலேஜ்? நீங்கள் 3. நான் 1 ஏன் ஒன்று எல்லாருமே 3 4 சொல்லுங்க. நீங்கள் மட்டும் ப்ரோ நான் 5 கொடுக்குறேன் ப்ரோ. இங்கே அவன்கிட்ட கேள்வி 5 கொடுக்குறாங்க. அவன்கிட்ட நீ ஃபஸ்ட்டு சொல்லு. ஏன்னா வெரி ஃபஸ்ட்டு காலேஜ் ஏன் என்ன பிடிக்கல உங்களுக்கு? ஃப்ரீடமாக போனே இல்லைன்னு சொல்லி ஓகே. நல்ல டீசெண்டாக நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம். ஸோ இந்த காலேஜில் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அப்படிலாம் வந்து அப்படி இப்படிலாம் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். எப்படி தரணும் தெரியல. ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும் ஒரி பண்ணாங்க நல்லாவே. ஸோ இப்போ அப்படியே நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம எங்கன்னா கேண்டீனில் போகிறோம். கேண்டீனில் போயிட்டு அங்கே இருக்கிற டக்குன்னு
ஸோ கேண்டீனில் போயிட்டு அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம சீனியர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எப்படி இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த வீடியோவில் பேசுறதில்ல. ஸோ அதனால அமௌண்ட் ஷார்ட் உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து என்ஜாய் காலேஜில் இருக்கும். ஸோ உங்களுக்கு காலேஜுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்கும், சில்லாக இருக்கும், நீங்கள் நல்லா ஒரு வைப்பாக ஃபீல் பண்ணலாம், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காலேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அட்மாஸ்பியர், ஸ்டாஃப் எல்லாமே மட்டும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லேயே வந்து மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்னா அது என்ஜாய் காலேஜில் தான் இருக்குது. பார்க்கிங் ப்ளேஸ், ஸோ பார்க்கிங் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கிங்காக எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணாங்க நம்ம காலேஜில். ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து சுற்றி பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் இருக்குது, ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அவங்க வாட்ச்மேன் சேர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இதுனா உங்களுக்கு பார்க்கிங்ல இருந்து டேரக்டா வந்து கேன்டீன் அந்த மெயின் ஏரியாக்குள்ள போறதுக்கான ஒரு வழி தான் இது. ஸோ நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து இது புது கேன்டீன், இதுதான் வந்து இப்போதைய கேன்டீனா வந்து இருக்கு. ஸோ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த என்ஜாய் காலேஜோட இந்த ரீல்ஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, நிறைய ரீல்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இடம் தான். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்சி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியமான பிளாக். ஏன்னா அங்க இருந்துதான் நிறைய நீங்க என்ஜாய்னாலே ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறது வந்து அந்த இடத்துல வந்து எடுப்பாங்க. ஸோ உங்க வந்தீங்கன்னா நீங்க படிக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நீங்க பார்க்கலாம். ஏன்னா என்ஜாய் காலேஜில் தான் முக்கால்வாசி இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறாங்க. லைக் வந்து ரீல்ஸ் மேக் பண்றவங்க அவங்கெல்லாம் நீங்க வந்து போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறது. அது மட்டும் இல்லை, நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தான் என் கண்ணுக்கு பட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பர்சனலாக உங்களுக்கு பேசணும்னா டிஎம் பண்ணுங்க. ஸோ அதை நம்ம பேசுவோம். ஸோ ரொம்ப பேசி போர் அடிக்கிறோம் போல. சரி வாங்க என் கூட சேர்ந்து என்னோட என்ஜாரோட அழகை பார்ப்போம் இன் மவுண்ட் ஷாட் வழியா. So hope this video you like. So subscribe to my channel. So இந்த மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் தான் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் நான் போயிட்டு உங்களுக்காக டிஜிட்டலாக போய் டிஜிட்டல் ஜேர்னியில் நாங்கள் கூட இணைஞ்சு போவோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ என்ன மாதிரி வீடியோலாம் போகணும்னு சொல்லி நீங்கள் அடுத்த கமெண்ட்ஸ். ஸோ பை.